தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான அனுமதியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதியாக பெற்று தந்து விடுவார் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடம் எழுந்துள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காளைகளை போட்டிக்கு தயார்படுத்தும் பணி விறுவிறுப்படைந்துள்ளது. காளைகளை அடக்கும் வீரர்களும் தங்களை வலுப்படுத்தி வருவது குறித்து விவரிக்கிறது இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு. இளைஞர்களின் உடல் வலுவையும் புத்தி கூர்மையையும் சமயோஜித நடவடிக்கைகளுக்கும் பரிசோதித்து பார்க்கும் தேர்வுக்களமாக விளங்குவது ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் மைதானங்கள்தான். பல தலைமுறைகளாக பாரம்பரிய முறைப்படி நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுப் போட்டியில் காளைகள் சித்திரவதை செய்யப்படுவதாக கூறி உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இந்த தடையை நீக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு பல்வேறு சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை மீண்டும் நடத்த அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று கோரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு 2 தினங்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி பெற்றுத் தருவதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிகவும் உறுதியாக இருப்பது அந்த கடிதத்தின் மூலம் தெரியவந்தது. முதலமைச்சரின் தொடர் நடவடிக்கைகளால் வரும் தை திருநாளில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்திவிட முடியும் என்ற நம்பிக்கை மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மக்களிடம் உருவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகளை தயார்படுத்தும் பணியில் அதன் உரிமையாளர்களும் விளையாட்டு வீரர்களும் உற்சாகமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு காளைகள் போட்டிக்கு தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் அதன் உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் உள்ளன. பொங்கல் திருநாள் தொடங்கியவுடன் அந்த மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டும். 1 மாத காலத்திற்கு பொதுமக்களை உற்சாகத்தில் ஆழ்த்தும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு கொம்பு சீவுதல், உடலை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கி வருவதாக அதன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான சங்க இலக்கிய காலத்திலேருந்தே தொன்று தொட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கு இந்த விழா தொடர்ந்து நடக்கணும். அவசர சட்டம் ஏற்றணும்னு சொல்லி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. காளைகளைப் போலவே அதனை அடக்கும் வீரர்களும் பயிற்சியில் உற்சாகமாக ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டு பார்வையாளர்களையும் அதிக அளவு ஈர்க்கும் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தொடர் நடவடிக்கைகளின் மூலம் வரும் பொங்கல் திருநாளில் களை கட்டுவது உறுதி என்பது காளைகளின் பயிற்சி மற்றும் மாடுபிடி வீரர்களின் உற்சாகத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டை அசோக்குடன் தாரை இளமதி.